இதுக்குள்ள வரத்துக்கு முன்னாடியே இந்த படம் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் தேவைப்படும், ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தேவைப்படும். ஷூட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே கபடி கற்றுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கபடி ஷூட் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுடா. அது வந்து நம்ம ரொம்ப ரியலாக எடுக்க போகிறதுன்றதுனால நீ ஒரு நடிகனாக வராமல் நீ ஒரு பிளேயராக மாறி தான் ஒரு பிளேயராக மாதிரி நீ நடிக்க வேண்டியதாக இருக்கும். நான் ஒரு நடிகனாக போய் நடிக்க பிளேயராக முடியாது. ஸோ ப்ளஸ் இருக்கிற கபடி பிளேயர்ஸ் எல்லாம் கூட ஒரு ரியல் கபடி பிளேயர்ஸ் தான். ஓகே நான் ஒருத்தன் தான் அந்த ஃபீல்டில் ஒரு ஆக்டராக இருந்தேன். ஆனால் அதுவும் மாறிடுச்சு. ஓகே எல்லாரும் அங்கே கபடி பிளேயர்ஸாக தான் இருந்தோம். அண்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சார் கிட்ட டேக் ஓகேன்னு கேட்டாலே அதுவே பெரிய எல்லாரும் பயங்கர சாட்டிஸ்ஃபைடான happy ஃபீல். ஆயிரும். ஸோ ஒரு ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அனுப்பமா ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி அவர் பண்ணுறதுல ஒரு 50% நம்ம பண்ணால் கூட ஷார்ட் நல்லா வந்திருக்கோன்ற நம்ம ஒரு நம்பிக்கையில் இருப்போம். அவர் டேக் ஓகேன்னு சொன்னதும் அதுவே நம்மளுக்குப்பா செம்ம ஃபீலிங்காக ஒன்று இருக்கும். யூஸ்வலாக அவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, இது வரைக்குமே நான் ஃபுல்லாக அவர்கிட்ட பேசினதில்லை ஓகே இந்த விஷயத்தை பற்றி. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் ரேப் பண்ணிக்கு சரி வாடா சூப்பரா அவ்வளோதான் சொல்லுவார். ஆனால் அதுவே எனக்கு போதுமானதாக நான் பார்க்குறேன். ஏன்னா பிகினிங்கில் அவர் என்னால் இது பண்ண முடியுமான்ற பெரிய டவுட் அவருக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். அண்ட் ஐ திங்க் அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது.